என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் ஹெச்சிஜி பீட்டா டெஸ்ட் எடுக்க போகிற அன்னைக்கு வரைக்குமே நான் டெய்லி 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு ஒரு 1 வீக்கில் ஒரு டான்ஸ் ஒர்க் ஷாப் இருந்தது. ஸோ என்னோட ஸ்டாமினா பில்ட் பண்ணுறதுக்காக நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 வீக்கில் நான் ட்ராவல் பண்ணணும், அட் த சேம் டைம் பீரியட் ஸ்டேட்டோ தள்ளி போயிருக்கு அப்படின்றதுனால என்னோட அத்தை டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண சொல்லி சொன்னாங்க. எப்படியா இருந்தாலும் பாசிட்டிவாக வரப்போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் போய் டெஸ்ட் பண்ணேன். ஆனால் பாசிட்டிவ் வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் நான் டான்ஸ் ஆடுறேனோ அப்போல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன், ரொம்ப ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணுவேன். இந்த 1 மாதம் ஃபுல்லாகவே நான் டெய்லி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தையோட அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். முக்கியமான விஷயம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல் டேவுமே என்னை கம்ப்ளீட்லி ஆக்குபைடாக நான் வச்சுட்டு இருந்ததுனால எனக்கு இந்த பீரியட்ஸு, பிசிஓடி, ப்ரெக்னன்சி இந்த மாதிரி எந்த தாட்ஸுமே வரல. இப்படி நான் டெய்லி எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது தான் என்னோடய ப்ரெக்னன்சியில் ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்றத லேட்டராக நான் அனலைஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பத்துலேருந்து பிசிஓடியால் சஃபர் ஆகிட்டுருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 minutes ஆகுது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நான் உங்களுக்கும் அதுதான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம். பூ கட்டுறது, பாட்டு பாடுறது, சமைக்கிறது, இல்லை ரேண்டமாக ஏதாவது ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆவது நமக்காக ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்னு மானிட்டர் பண்ணுங்க. இதை நீங்க டெய்லி பண்ணிட்டு வர வர உங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாசிட்டிவா இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் செட்டோட ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கம்பைன் ஆகும்போது நம்மளால ஈஸியாக பிசிஓடியை ஃபைட் பண்ணிட முடியும். அப்படி தான் நானும் ஃபைட் பண்ணேன். இன்னையிலேருந்து உங்களோட மீ டைமை மேண்டேட்ரி ஆக்குங்க. உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் சீக்கிரமே வர என்னோட வாழ்த்துக்கள். பாய்.